வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி 4 ஏக்கர் 6 சென்ட் அழகான ஒரு பண்ணை வீடு. இந்த வீடியோல பார்க்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி லொகேட்டா இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா திருக்கழுக்குன்றம் பக்கத்துல தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது டோட்டலா பார்த்தீங்கன்னாக்கா 4 ஏக்கர் 6 சென்ட், ஒரு நார்த் ஃபேசிங் சிங்கிள் ஓனர், அருமையான ஒரு புஞ்சை லேண்டு. இந்த தோப்பு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த தோட்டத்தில் இல்லாத மரங்கள் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மரங்களும் வச்சுருக்குறாங்க. இதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, வீடு இருக்குது, கிணறு இருக்குது, எல்லாமே இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாத தொடர்ந்து பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டார்டிங்லேருந்து அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான மாமரங்களும் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. இதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னாக்கா சாத்துக்குடி மரங்களும் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது பங்கனப்பள்ளி மாமரங்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் பங்கனப்பள்ளி மாமரங்கள், அதுக்கப்புறம் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னாக்கா அல்ஃபான்சா, ருமானி, செந்தூரா, இமாம் பசந்த், இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் மாமரங்களும் இதுக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த சைடு பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது சாத்துக்குடி தோப்பு. இது சாத்துக்குடி மரங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நல்லா பக்காவாக காய்க்கக்கூடிய மரங்கள். இது உள்ள நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டினுடைய அழகை அவ்வளோ நீங்கள் இனிமையாக பார்த்து ரசிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க, பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மாமரங்கள் எவ்வளோ இருக்கோ அதே போல் சாத்துக்குடி மரங்கள் இருக்குது. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா லெமன் ட்ரீஸ், அந்த தோப்பும் இதுக்குள்ளே இருக்குது. தென்னை மரங்களும் தேவையான அளவுக்கு நிறைய தென்னை மரங்கள் இருக்குது. மாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா சொந்தத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மாடுகள் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அப்படியே ஃபுல் செட்டப்போட இந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க. இது என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 2 பக்கமும் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது உள்ளே வர என்ட்ரன்ஸ். அது மாமரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2 பக்கமும் கவரப் பண்ணி வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே போகும்போது என்ட்ராகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடு பாருங்கள், ஒரு கேரளா டைப்பில் ஃபுல்லாக கருங்கல்லில் கட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாப் டு பாட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கருங்கல்லே டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு 4 ஏக்கர் 6 சென்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் செட்டப் இருக்குங்க. இல்லை ஃபுல் செட்டப்போடு அப்படியே இந்த ப்ராப்பர்ட்டி சேலுங்க. ஸோ ஒரு கேரளா டைப்பில் ஒரு வீடு, ரசிக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அழகாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இது உள்ள ஒரு பெரிய கிணறு இருக்குது. பைப் லைன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே பைப் லைன் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக பைப் லைன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாட்டு பண்ணை. ஸோ சொந்தத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அவங்க சொந்தமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாடுகளும் உள்ளே வச்சுருக்குறாங்க. கோழிகள் இருக்குது இது உள்ளார. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா வாழை மரங்கள், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா லெமன் ட்ரீஸ், அதனுடைய தோப்பு இருக்குது, இது உள்ளே இருக்குது. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சப்போட்டா இருக்குது. இதுக்குள்ளே சப்போட்டா இருக்குது. ஜாக் ஃப்ரூட்டும் வச்சுருக்குறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜாக் ஃப்ரூட்டும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாத்துக்குடி மரங்கள் பார்க்குறீங்க. ஒரு பழத்தோட்டத்தையே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். திருக்கழுக்குன்றம் பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு பழத்தோட்டம் இப்போ நீங்கள் பார்க்குறது. இது என்ன செட்டப்பில் இருக்குதோ எல்லாமே எதுவுமே எடுக்க மாட்டாங்க, ஃபுல்லாக அப்படியே கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்குது, ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ ஃபுல்லாகவே அப்படியே நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி இங்கேருந்து போர் வாட்டரையே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ போர் வாட்டர் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ஸோ குடிக்கிற தண்ணி பிரச்சனை கிடையாது. இதில் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. என்னென்னா தார் ரோட்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு 350 மீட்டர் மணல் ரோடுங்க. பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பாதமாக இருக்கும், ஆனால் பக்காவான கவர்மெண்ட் ரோடு. இது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா தார் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டர் மணல் ரோடு தான் போகணும். ஆனால் பக்காவான கவர்மெண்ட் ரோடு அது. அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க. ஒரு ப்ராப்பரான ஏரியா, ஒரு டைட்டில் கிளியரான சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டிங்க. இந்த இடமும் பார்த்தீங்கன்னாக்கா புஞ்சை லேண்டு. நீங்கள் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா புஞ்சை லேண்டு.
ஸோ அந்தவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒர்த்து தான் இது. எஸ்தல்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 5 கிலோமீட்டருங்க. அதாவது திருக்கழுக்குன்றம் எஸ்தல் ரெசார்ட்டு எல்லாருக்கும் தெரியும். எஸ்தல்லேருந்து உங்களுக்கு 5 கிலோமீட்டர் வருது. வெங்கம்பாக்கம் ஈசிஆர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக உங்களுக்கு வந்து 15 கிலோமீட்டருங்க. வெங்கம்பாக்கம் ஈசிஆர் மகாபலிபுரம் அடுத்து பூஞ்சேரி அடுத்து நீங்கள் வரும்போது வெங்கம்பாக்கம் ஜங்ஷன் ஈசிஆர்லேருந்து 15 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்துடலாம். ஏன்னா உங்களுக்கு ரோடு அந்த அளவுக்கு ரொம்பவே உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாக கிளியராக இருக்கும். பக்கா கண்டிஷனில் இருக்கிற ரோடு. வெங்கம்பாக்கம் ரோடெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் ஹைவே. இந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 கிலோமீட்டருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 350 மீட்டரில் இந்த லேண்டு வந்து மணல் ரோடு போய் ஆகணும். ஸோ மணல் ரோடுனா கிரவல் ரோடு, ரொம்ப மோசமாலாம் இருக்காது, நல்ல ரோடு தான் அது, கவர்மெண்ட் ரோடு ஆக்சுவலாக அது. அந்த வழியாக தான் போய் ஆகணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா மீதி மற்றபடி எந்த ஒரு ட்ராபேக்குமே கிடையாதுங்க. ஸோ வழி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மணல் ரோடு, அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக மேலே இருந்து தண்ணி கொட்டுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே என்ட்ராக நிறைய மரங்கள் நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு சில வீடியோ மரங்கள் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னாக்கா 8 நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ போகும். ஸோ அதுக்கு மேலே வந்து ரொம்ப நேரம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேலே எடுக்க முடியாது. 8 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளார ஒரு வீடு இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருங்கல்லே பண்ணியிருக்காங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாகவே கருங்கல்லே டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பெரிய ஒரு ஹால், ஒரு ஓப்பன் ஹால் மாதிரி இருக்குது. ஓப்பன் கிச்சன் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தோட்டத்தை ரசிக்கிற அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் இருக்குது. வெளியில் இங்கே வராண்டாவில் உட்கார மாதிரி ஒரு அழகான ஒரு வராண்டா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கவர் பண்ணி தெரியும். ஃபுல்லாகவே இங்கேருந்து பார்க்கலாம் உட்காந்தபடி. உள்ள என்ட்ரு ஆகும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓப்பன் கிச்சன் வச்சுருக்குறாங்க. ஒரு சின்ன டைனிங் டேபிள். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய காட் போட்டிருக்காங்க. ஒரு பெரிய ஹால். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓப்பன் கிச்சன். அது லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு ரொம்பவே தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க. எல்லாமே செட்டப்பாக இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த லேண்டுடைய மேலும் டீட்டெயில் வேணும்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்த நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. எந்த வேலையுமே கிடையாது, வர்றவங்களுக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியுடைய விவரங்களுக்கு என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் ஸ்டேட்டஸில் நிறைய வீடியோஸ் அடிக்கடி நான் போட்டுட்ருக்கேன். என்னுடைய மொபைல் ஸ்டேட்டஸும் நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ அதை நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.